ஹாய் ஹலோ வெல்கம் டு சித்தூஸ் கிளிப் தமிழ். இன்றைக்கி ஒரு சூப்பரான சுவையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் காலிஃப்ளவர் சில்லி. காலிஃப்ளவர் வந்து இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷான பூவாக எடுத்துக்கணும். ஒரு மீடியம் சைஸில் எடுத்துக்கணும். அடிபாகத்தை வெட்டிட்டு அந்த தண்டு பகுதியெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. அதெல்லாம் சீக்கிரமாக பொரியாது. அதனால் அதையும் வெட்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் பெரிய பூவாக இருந்ததுன்னா அதை ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம போடுற அந்த மசாலாக்கள் எல்லாமே உள்ளார போகும். நல்லா உப்பு காரமெல்லாம் பிடிச்சி பொரிஞ்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் அடுப்பில் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு அதில் கொஞ்சம் உப்பும் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் போட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல, அரிஞ்சு வச்சுருக்கோம்ல, அந்த காலிஃப்ளவர்லாம் இதில் போட்டுக்கலாம். நல்லா சூடான தண்ணியில் இந்த மாதிரி போட்டு நம்ம வடிகட்டி எடுத்து வைக்கிறதுனால அதில் இருக்கிற பூச்சிப்புழு தூசி எல்லாமே போயிடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இனி நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ அதில் 3 டீஸ்பூன் பச்சரிசி மாவு, ஒரு 3 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு உங்களுக்கு தேவைன்னா கலந்துக்குங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் மைதா மாவு கலந்துக்கல. 1 டீஸ்பூன் வந்து தனி மிளகாய்த்தூள், காஷ்மீரி சில்லி இருந்தாலும் அதுலேயும் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, ஒரு 3/4 டீஸ்பூன் நான் அதில் உப்பு சேர்த்துக்கிறேன். தூள் உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை அப்படி எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். உப்பு காரம் அந்த மாவுகள் எல்லாமே அப்படியே நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா இந்த மாதிரி கலந்துடணும். கலந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் எடுத்துருக்கிற இந்த காலிஃப்ளவருக்கு அது போதும். ஒரு 10 சொட்டு எலுமிச்சம் சாறு நல்லா அப்படியே மேலாப்பில் புழிஞ்சு விட்டு இதையும் ஒரு தடவை நல்லா கையிலே கலக்கிடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து நல்லா அந்த கொல கொலன்னு நல்லா அந்த தண்ணியில் இது பண்ணி மாவெல்லாம் நல்லா கரைஞ்சி கலந்துருந்தால் தான் நம்ம எண்ணெயில் போடும்போது நல்லா பொரிஞ்சு வரும். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் மேலெல்லாம். மாவை தனியாகவே வச்சு நீங்கள் அந்த மாதிரி பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் காலிஃப்ளவரை அதுக்குள்ளே போட்டு செஞ்சாலும் ஓகே தான். இப்போ இது இன்னும் தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றி இந்த மாதிரி எல்லாம் அப்படியே கோட் ஆகணும். நம்ம கலந்த மாவு இது எல்லாமே மிளகாத்தூள் எல்லாமே பாருங்கள் இப்படி இருக்கணும். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கணும். இது வந்து இப்போ அப்படியே இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஊறிட்டுருக்கட்டும். ஒரு மூடி போட்டு இதை அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ எண்ணெய் காய வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். தனித்தனியாக போடும்போதே தனித்தனியாக போட்டுடணும். அடுப்பு வந்து நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கணும். இப்போ தனித்தனியாக போடும்போது தான் வந்து அது பொரியறதுக்கு இதாக இருக்கும். நல்லா எல்லாம் சேர்ந்து இப்படி பிசிறி விட்டோம்னா என்ன ஆகுனா ஒன்றோட ஒன்று ஒட்டிச்சுன்னா நம்ம அது அப்புறம் கரண்டியில் தனித்தனியாக பிரித்து எடுக்கிற மாதிரி இருக்கும். வெந்தும் வேகாமல் ஒரு மாதிரி கலர் வேறு மாதிரி இருக்கும். இப்படி தனித்தனியாக போட்டிங்கன்னா நல்லா நம்ம திருப்பி போடுறதுக்கோ இல்லை எடுக்கும்போது ஒரே கலராக கிடைக்கும் நமக்கு. இப்போ பாருங்கள், நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஒருவேளை இதில் மைதா மாவு போட்டிருந்தோம்னா நம்ம அப்படி சேர்ந்து தான் உழுகும். அப்போ நம்ம அதை பிரித்து விட்டு நம்ம அப்புறம் திருப்பி போடணும். இப்போ பாருங்கள், ஈஸியாக நம்ம தனித்தனியாக போடுறதுனால ஈஸியாக திருப்பி போட முடியுது. எல்லா பக்கமும் கலரும் வந்து ஒரே மாதிரி இருக்கும். தனித்தனியாக போட்டிங்கன்னா நல்லா பொரிஞ்சிரும். உள்ளேயெல்லாம் நல்லா வெந்துடும். அந்த காலிஃப்ளவர் பூ வந்து நல்லா வெந்துடும். பாருங்கள், நல்லா வெந்த மாதிரி தெரியுது. ஆனால் இன்னும் கொஞ்சம் கலருக்கு மட்டும் கிடைக்கணும். அது மட்டும் நம்ம பார்த்துட்டே இருந்து பாருங்கள். இப்போ கலர் கரெக்டாக இருக்குது. இதில் வந்து பபுள்ஸ் கரெக்ட் ஈரப்பதம் இருக்கிறதுனால கடைசி வரைக்கும் இந்த பபுள்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் நம்ம கலர் பார்த்து உள்ளே வெந்துருச்சான்னு பார்த்து எடுத்துக்க வேண்டியது தான். இந்த பதத்தில் நம்ம எடுத்துட்டோம். பாருங்கள் எப்படி கிறிஸ்பியாக இருக்குது. பார்க்கும்போதே தெரியும். நல்லா மொறுமொறுப்பாக நல்லா ருசியாக இருக்கும். வாவ், ஒரு நல்ல சூப்பரான சுவையான காலிஃப்ளவர் 65 ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த காலிஃப்ளவர் சில்லி ரசம் சாதம் வெரைட்டி ரைஸ் இதுக்கு எல்லாமே தொட்டுக்கலாம். அதுக்கு மட்டும் இல்லைங்க, சாயந்தர டைமில் வந்து நம்ம வெறுப்பாக இருக்கிற நேரத்தில் டீ டைமுக்கும் இதை நான் ஸ்நாக்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.